பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். கிருபைநாதரே, அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், அதிகாலமே ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:17 நாம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு இப்படி சொல்லுகிறார், நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர் இல்ல. மனுஷனை படைப்பதற்கு முன்பு உலகத்தில் அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார், ஆயத்தமாகிட்டார். ஒரு கல்யாணம் வைக்கிறோன்னு வச்சுங்க, கல்யாணம் முடித்த பின்னாடி எல்லாம் சாப்பாடு வரட்டும், இலை வரட்டும், அது வரட்டும், தண்ணி வரட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு திருமணத்துக்கு முன்பே எவ்வளவு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அதே போல தான் மனிதனை தேவன் படைப்பதற்கு முன்பாக, சிருஷ்டிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தில் அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் சிருஷ்டித்து படைத்து கடைசியாக தான் மனுஷனை தனது சாயலாக படைத்தாரா. ஏன்? ஒன்றும் அவருக்கு குறைவு இருந்திடக்கூடாது, இது இல்லை அது இல்லைன்னு ஆண்டவரை குற்றப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர், அக்கறை உள்ளவர், கரிசனை உள்ளவர். இன்னைக்கு என் பிள்ளையை எப்படி படிக்க வைக்க போகிறேன், திருமணத்தை எப்படி நடத்த போகிறேன், எப்படி குடும்பத்தை சமாளிக்க போகிறேன், எனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கு அப்படிலாம் நம்ம பயப்படுறோம்ல, தடுமாறுறோம்ல. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு சகலத்தையும் உங்களுக்கு சிருஷ்டித்த படைத்த தேவன்
இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீங்க அவரை அனுபவிக்கணும். இது தெரியாம இன்றைக்கு மனிதர்கள் பணம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, வேலை இருக்குது, நான் தானே என் வீட்டுக்கு ராஜா, என்னை கேட்கறதுக்கு யாரு, என் வீடு, என் வசதி வாய்ப்பு, என் பணம்னு சொல்லி ஆடம்பரமா ஊதாரியா இளைய மகனைப் போல கெட்ட குமாரனைப் போல எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்படுத்தி சீக்கிரத்தில் என்ன ஆயிடுறாங்க, தரித்திரராயிறாங்க. அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 7:31 நாம் வாசித்து பார்த்தால், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதபடி என்ன செய்யணுமா? இவ்வுலகத்தை அனுபவிக்கிற தகாத விதமாக அனுபவியாதீங்க. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. இதை நம்பி ஏமாந்து போய் இதுக்கு எனக்கு ஒரு வாழ்வு கொடுக்கும், இது இன்பமா இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டா தேவனை இச்சையடக்கத்தோடு பின்பற்றுவதற்கு தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மோசேக்கு பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய அரண்மனையில் ராஜ மரியாதை. ஏன்னா அவனுடைய குமாரத்தை அவனை எடுத்து வளர்த்தான். அவன் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யாரை வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பிரியமானவர்களை கொண்டு வரலாம், எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். இந்த குதிரை வேண்டாம், வேற குதிரைன்னா கொடுக்கணும். அவ்வளவு மேன்மையில் இருந்த அந்த பார்வோனுடைய குமாரன் என்னப்பட தகுதி உள்ளவர் மோசே. ஆனால் தேவன் மேல் வைத்த அன்பினால், இந்த ஆண்டவருக்கு உடைய அன்பு அவன் மேல் ஊற்றப்பட்டபடியால் கர்த்தரை தேட 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 இந்த உலகம் அவனுக்கு நஷ்டமும் குப்பையுமா ஆயிடுச்சான். எபிரேயர் 11:25 பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் தெரியுமா? பாவ இன்பங்களை சொற்ப காலம் அனுபவிப்பதை பார்க்கலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களை உதறி தள்ளிட்டு, அந்த மேன்மை வேண்டாம், அந்த இச்சை வேண்டாம், அந்த வசதி வாய்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவன் அதன் மேல ஒரு தாகத்தோடு ஆண்டவரை தேடி பின்பற்றினாராம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்வோனுடைய அரண்மனையில் ஒன்ன கூட தகாத விதம் அனுபவியாதபடி கர்த்தரை ருசிக்கவும் அவரை தேடவும் மோசே தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார். அதனால ஆண்டவர் அவன் ஒரு தலைவராக, ஒரு தீர்க்கதரிசியாக, நியாயப்பிரமாணத்தை எழுதுகிற 10 கற்பனைகளை கொண்டு வந்து எழுதுகிற ஒரு தேவ மனுஷனாக மாற்றி ஆசீர்வதித்து நடத்தினார். இன்றைக்கு உங்களை நடத்துவார். நீங்க அனுபவிப்பதற்கு, உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க, திருமணம் முடிச்சு கொடுக்க, வீட்டை கட்டுவதற்கு, சொந்தமா என்ன வறுமையோ அதை எல்லாவற்றையும் செய்வதற்கு, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளை கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து அற்புதமா ஆச்சரியமா நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, கிருபை இறங்கட்டும். ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவரை தகாத விதமாய் எதையும் அனுபவியாதபடி கர்த்தருக்கு பயந்து நீதியோடு வாழ ஒரு காரியங்களை ஈடுபட செய்ய உதவி செய்தருளும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்முடைய நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.